வணக்கம். கவிதையால் இணைவோம். மாவிலி மைந்தனின் கவிதை முற்றம் 5 பகுதி 2 இப்போது துவங்குகிறது. நான் இப்பொழுது நேரம் கருதி கவிஞர் கங்கா ஸ்டான்லி அவர்களை அழைக்கின்றேன் ஜெர்மனியிலிருந்து. அவரை தொடர்ந்து நீங்கள் தயாராக இருங்கள் தேசபாரதி ஐயா. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் கங்கா ஸ்டான்லி, ஜெர்மனியிலிருந்து. அழகன் முருகன் அடிபணிந்தே நானும் மனமுருகி வேண்டி அவன் அருளே. அன்னை தமிழை அகத்தில் வணங்கிட என்றும் இனிமை எழிலாக மென்மையில் அன்பும் கலந்தே அளிப்பாள். கவிமுற்றம் கவித்தலைவர் மாவிலி மைந்தனாம் கற்றமரபு கற்பித்தே தமிழ் மொழிகள் பல பேரை உருவாக்கியவர். அவருக்கு தேன்தமிழ் வணக்கம். சிறப்பு விருந்தினர் பாவலர் குமரகுரு கணவதி பிள்ளை, வாழ்த்துரை வழங்கிய பாவலர் சுகந்தி மார்க்கண்டு இருவருக்கும் வண்டமிழ் வணக்கம். பாடும் பாடிய பாவலருக்கு பைந்தமிழ் வணக்கம் கூறிக்கொண்டு தருகிறேன் என் கவிதை. என் சீர் விருத்தம் நட்பு காலம். நண்பனென ஒருவன் உண்டு நானிலத்தில் சொல்லிக்கொள், நழுவிவிடும் வேளையிலும் நல்லெனவே செய்தாங்கே, உண்பதற்காய் ஒருவேளை உணவு தந்தே உதவி செய்யும் உத்தமர்கள் உலகத்தில் உள்ளார்கள் தெரிந்திடலாம். பண்புடனே பழகியவர் பாங்காக பணிந்தேத்தி பசுமையுடன் பெருமையாக பகிர்ந்திடவும் செய்திடுவர். மண்வாசம் மதித்தங்கே மனம் உவந்தே சேவை செய்யும் மனித நட்பு காலத்தால் மதிப்புடனே காக்கும் இங்கே. சொந்தங்கள் சேர்ந்தாலே சொடுக்கிவிடும் தொந்தரவும் சொத்து சுகம் தேடியவர் சுற்றமுண்டான் நட்பாகா. பந்தமுடன் பலவிதமாய் பற்றுடனே எதிர்பார்க்க பசுமேய பசும்புள்ளை பார்த்தங்கே தேடிடவே. செந்தமிழம் தேன் சுவையாய் சேர்த்திருக்க நட்பாக செருக்கின்றி உதவி பல செய்து செய்து நட்புடனே. வந்ததுவும் வசந்தமாக வாழ்வதெனில் வளமுடனே வருநட்பு காலமதாய் வளரும் இந்த வையகத்தே. நட்பென்ற அதிகாரம் நல்கி வைத்த வள்ளுவனை நானிலத்தில் போற்றுகின்றார் நடப்பவையே இலக்கணமாய். மட்பாண்ட பாத்திரமாய் மதிக்காமல் உடைக்காமல் மனுநீதி தத்துவமாய் மனிததேய நட்பாகும். கட்டி வந்த சோற்றையின்தான் கச்சிதமாய் பிசைந்தங்கே அதை சொல்லி ஊட்டிவிடும் கள்ளமில்லா இனிய நட்பே. கொட்டிவிடும் சொல்லுக்கும் கொடுமையேதான் காரணமாம், கொடுஞ்சொல்லே சொல்லாத கொடுப்பனவே நண்பனாகும். நல்லதொரு காலம் இங்கே நட்புக்காய் அமைவதுமாய் நன்றி பாரா செய்கையிலே நனிமிகுந்த நட்பாமே. மெல்லனவே தழுவியவர் மென்னையுடன் பேசுகையில் மெல்லியதாய் உடம்பினிலே மயிர்கால்கள் சிரித்திடுமே. கல் போன்ற மனமில்லா கசிந்துருகும் கடிமனமும் கலசத்தால் அழியாத கண்டதிந்த நட்பாகும். வல்லவராய் வாழ்க்கையையும் வாழ்ந்திட்ட நண்பர்கள் வர்ணிக்க முடியாத வள்ளுவனின் தத்துவமே. சந்தர்ப்பம் தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் கவிஞர் கங்கா ஸ்டான்லி. மிகவும் ஒரு முதிர்ந்த கவிஞருக்குரிய உங்கள் பாடல்கள் இது அமைந்திருந்தது. உண்மையே இந்த ஒரு பெண் சீர்திருத்தத்திலே நீங்கள் நட்பை பற்றி பல்வேறு விடயங்களை எடுத்து வந்தீர்கள். மிகவும் ஒரு நட்பை எவ்வாறு பேண வேண்டும் என்று சொல்லி அதை ஒரு சிறந்த ஒரு உதாரணமா இல்ல தத்துவமா என்று சொல்லக்கூடிய மாதிரி, அதாவது ஒரு மண் பாத்திரத்தை நாங்கள் அதை பேணாவிட்டால் அது இலகுவாக உடையக்கூடியது. எனவே உடைந்தது என்றால் அது அந்த வடிவம் இல்லாமல் போய்விடும். அதே மாதிரி அந்த நட்பை நாங்கள் உடையாமல் பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த ஒரு மிகப்பெரிய உயர்ந்த தத்துவத்தை சொன்னீர்கள். மிகவும் வள்ளுவரை குறளை கொண்டு வந்தீர்கள். உண்மையே நட்பை பற்றி வள்ளுவர் 5 அதிகாரங்களில் 50 குறள்களில் நட்பை பற்றி சொல்லியிருக்கின்றார். அதில் ஏதாவது ஒரு குறளை கூட நாங்கள் பின்பற்றினால் இந்த நட்புக்கு எந்த பாதிப்பும் வராது நண்பர்களிடையே.
விட்டுக் கொடுக்கிறது பல்வேறு அம்சங்களை வசதிக்கின்றார். எனவே அதையும் நீங்கள் இங்கு நட்பை பற்றி சொல்லுகின்ற போது உண்மையிலேயே வள்ளுவரை பற்றி கொண்டு வராவிட்டால் அது ஒரு பூரணமான கருத்தாக இருக்காது என்பது எனது கருத்து. எனவே அவ்வாறு எல்லா விடயங்களையும் உள்ளடக்கி சிறந்த ஒரு அரசியல் எண் சீர்திருத்தத்தில் நீங்கள் உங்கள் கவிதையை தந்தீர்கள். பாராட்டி வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி குமரகுரு. அருமையான சிறப்பான உங்களுடைய பின்னூட்டத்துக்கு. ஆமாம், அவருடைய கவிதையிலே அந்த வள்ளுவனை பல இடங்களிலே தொட்டு காட்டியிருக்கிறார். வள்ளுவன் நட்பு, நல்ல நட்பையும் பற்றி சொல்லியிருக்கிறார், கூடா நட்பையும் பற்றி சொல்லியிருக்கிறார். நீங்கள் சொன்னது போல பல இடங்களிலே நட்பை அவர் எடுத்தாண்டிருக்கின்றார். வள்ளுவனை இங்கே எடுத்து காட்டி தன்னுடைய கவிதைகளை சிறப்பாக அமைத்து தந்திருக்கிறார். அதில் எனக்கு ஒன்று பிடித்தது, இந்த சொத்துக்கள் தேடி அந்த சொந்தங்களுக்குள்ளே இருக்கின்ற உறவுகளே அந்த சொத்துக்களின் அடிப்படையிலே தாய் பிள்ளைக்கு தந்தை பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே கூட அந்த சொத்துக்களால் நட்புகள் உடைந்து போன அந்த பட்பாண்டங்கள் போல உடைந்து போன அந்த இதுகளை நாங்கள் நிதர்சனமாக எங்களுடைய கண்முன்னே காண்கின்றோம். அப்போ நட்பு என்றதற்கு உண்மையிலே அதற்குரிய அர்த்தம் தெரியாமல் வாழ்கின்ற வாழ்க்கைகளை எல்லாம் எடுத்து காட்டியது சிறப்பாகவே அமைந்திருந்தது. கவிஞர் தங்கா ஸ்டான்லி அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இணைந்து எங்களுக்கு நல்ல ஒரு கவிதையை இங்கே எடுத்து தந்ததற்கு உங்களுக்கு வாழ்த்தும் பாராட்டுகளும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக எங்களுடைய மன்னிக்க வேண்டும், நான் கொஞ்சம் விரைவாக வாசித்து விட்டேன் என்ற பெரிய கவிதை உள்ளபடியா மன்னித்துக் கொள்ளுங்கள். நல்லா இருந்தது, வெளிப்பாடு நல்லா. ராஜலிங்கம் ஐயா, உங்களுக்கு அந்த அன்மியூட் பண்ணக்கூடியதாக இருக்கிறதா? ராஜலிங்கம் ஐயா, நீங்கள் உங்களுடைய மைக்ரோஃபோனை அன்மியூட் பண்ணிட்டு உங்களுடைய கவிதை எடுத்து வரலாம். உங்களுடைய கவிதைகளுக்காக காத்திருக்கிறோம். இப்போ மியூட்லான் இருக்கிறீங்கள். யாராவது உதவிக்கு அழைத்து நீங்கள் அதை அன்மியூட் பண்ணுங்கள். அடுத்து நான் அழைக்கின்றேன் கவிஞர், எங்களுடைய அடுத்த பெரும் புலவர் பாவலர் மயில்வாகனன் முருகேஷ் அவர்கள் கனடாவில் இருந்து எங்களுடன் இணைந்திருக்கின்றார். அவரும் நிச்சயமாக வெண்பா எடுத்து வந்திருப்பார் என்று நினைக்கின்றேன். அவர் வெண்பாவிலே புலி. வாருங்கள். எல்லோருக்கும் காலை மாலை வணக்கம். இந்த சேவை மிக மகத்தான சேவை, தமிழ் வளர்க்கும் சேவை. உங்களுக்கு அதுக்காக உங்களை வாழ்த்தி கொண்டு இந்த கவிதைக்கு வருகின்றேன். கவிதை முற்ற கவிதை அரங்கு 5. பிறந்தும் பிறந்திலாதார் கற்றதனால் ஆயபயன் கல்லார்க்கும் நல்லவற்றை கற்பித்தல் கற்றார் கடனன்றோ இல்லை. பிறந்ததனால் என்ன பயன் என்றறியா மாந்தர் பிறந்தும் பிறந்திலாதார். கோடானு கோடியாய் கோப்பரின் செல்வத்தை வாடாது நல்வழியில் சேர்த்தவற்றை வாடும் வறியவர்க்கு வாரி வழங்கா மனிதர் பிறந்தும் பிறந்திலாதார். பிறந்துழலும் வாழ்வு அருந்துணை தாயின் கருவறை காத்த கருவே. பிறந்துழலும் வாழ்வு கருந்துணை தாயின் கருவறை காத்த கருவே. திருவாய் புறத்தே பிறந்தும் பிறர்க்கு உதவார் பிறந்தும் பிறந்திலாதார். நட்பு காலம் கருதியே காட்டுகின்ற நட்பாலே சீலந்தான் கேடுருமே கேடுகட்ட சாலங்கள் காட்டியே வேண்டுபொருள் கண் வைக்கும் வேடதாரி நாட்டுக்கு உதவாதார் நம்பு. காலத்துக்கேற்ற களிப்புடைய நட்பேதான் சால சிறந்ததென சாற்றுகிற சீலமுடை நல்வாழ்க்கை பின்பற்றி வாழ்ந்த மனிதர்கள் நல்வாழ்வு வாழ்ந்தார்கள் நம்பு. கூடியே வாழ்ந்தோர் குவலயத்தில் இன்றில்லை. நாடிய நட்பினால் நம்பிக்கை தேடிய நண்பர்கள் வாழ்வுக்காய் நாடு விட்டு சென்றாலும் பண்பால் உயர்ந்து நிற்பர் பார். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி ஐயா. உங்கள் முதுபெரும் புலவர் ஐயா இந்த ஏத்தி விட்டா நான் உறிஞ்சு விழுந்துருவேன். அப்படி நீங்கள் நன்றி. கவிதையில் புலி வெண்பாவில் புலியாக இருப்பது அது ஒரு சிறப்பு. அதை விட நீங்கள் எங்கள் மத்தியில் என்று நாங்கள் உங்களோடு வாழுகின்றோம் என்பதில் எங்களுக்கு பெருமை. ஒரு ஒரு சிறந்த கவிஞர், அதுவும் ஒரு முறையாக இலக்கணத்தை கற்று நீங்கள் எல்லாம் ஒரு உண்மையிலேயே ஒரு ஒரு முன்மாதிரி. உங்களது நீங்கள் எவ்வாறு எந்த துறையில் வளர்ந்தவர், பணிபுரிந்தவர், உங்கள் பின்புலம் என்ன, நீங்க எவ்வாறு இந்த கவிதையை புலம்பெயர்ந்ததால் தமிழகத்திலும் கனடாவுக்கு வந்து எவ்வாறு கவிதையை கற்றுக்கொண்டு இன்று சிறந்த ஒரு மரபு கவிஞராக, பாவலராக, புலவராக வாழ்கிறீர்கள் என்றதை மற்றவர்கள் அறிந்தால் உண்மையிலேயே அது எங்களுக்கு எல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. ஆசை பொதுவாக எல்லாரும் ஆசைப்படுவார்கள் ஒரு கவிஞராக வந்துட வேண்டும் சொல்லி. ஆனால் அந்த ஆசைக்கு நிறைவேற்றுவதற்கு ஒரு பயிற்சியும் ஒரு முயற்சியும் தான் முக்கியம். அது உங்களை போன்றவர்கள் தான் எங்களுக்கு ஒரு உதாரணம். எனவே அந்த அடிப்படையில் ஒரு சிறந்த கவிஞராக நீங்கள் சிறந்த கருத்துக்களை சொன்னீர்கள். பிறப்பை பற்றி சொன்னீர்கள், தாயின் இதை பற்றி சொன்னீர்கள். மற்றது காலத்துக்கு ஏற்ற கருத்துடைய சால சிறந்தது என்று சொல்லி எதுகை மோனையோடு சிறந்த கருத்துக்களை எல்லாம் நீங்கள் சொல்லீர்கள். கூடியே வாழ்வோர், கூடியே குலையத்தில் வாழ்வோர் என்று சொல்லி அந்த நட்பை பற்றி, நட்பின் அருமையை பற்றி சொன்னீர்கள். அதை விட இந்த கல்வியை பற்றி சொல்லுகின்ற போது, இன்று கல்வி ஒரு வியாபாரமாக இருக்கின்றது. குறிப்பாக தாயகத்தில் காசு இல்லாட்டி எங்க கல்வி, இலவச கல்வி என்ற அந்த தத்துவத்துக்கு மாறாக எங்களது கல்வி தாயகத்தில் நடைபெறுகின்றது. எனவே தான் கற்ற கல்வியை மற்றவர்களுக்கு கொடுக்காதால், அப்படி கொடுக்காமல் இருந்தால் அந்த புறப்பால என்ன பயன் என்று சொல்லி மிகவும் அழகாக ஒரு காலத்துக்கு ஏற்ற ஒரு கருத்தை நீங்கள் இங்கு பதிவு செய்வீர்கள். உங்களுக்கு உங்களை வாழ்த்துவதற்கு வயது தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன். எனவே வாழ்த்துக்கள் ஐயா. இந்த கருத்துரை எல்லாம் என் குருவுக்கு சேர்ந்ததே. நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி பாவலர் குமரகுரு, உங்களுடைய அருமையான பின்னூட்டத்துக்கு. எங்களுடைய புலவர் மயில்வாகனம் அவர்கள் பற்றி நீங்கள் நிறைய நல்லா சொல்லிவிட்டீர்கள். அவர் வெண்பாவிலே அநேகமாக அவருடைய கவிதைகள் வெண்பாவிலே யாத்து அளிக்கின்ற அந்த முயற்சி பாராட்டத்தக்கது. அவர் வெண்பா வித்தகர் என்ற பட்டமும் பெற்றவர். சிறந்த வெண்பாக்களை இன்றைக்கு இங்கே எடுத்து தந்திருக்கின்றீர்கள். பிறந்ததனால் என்ன பயன் என்று அறியாத மாந்தர் பிறந்தும் பிறந்திலாதார் என்று சிறப்பாகவே சொல்லியிருந்தீர்கள். அதே போல வேடதாரிகளாக, நாட்டுக்குதவாதவர்கள் வேடதாரிகளாக வேடம் போட்டு இருப்பார்கள், ஆனால் அவர்கள் நாட்டுக்குதவாதர்கள் என்பதை நம்பு என்று சொன்ன அருமையான சொல்லாடல்கள், சொல்லாட்சிகளோடு உங்களுடைய வெண்பா நட்பு காலத்தை பற்றியும் வெண்பாக்களை எடுத்து வந்து தந்ததுக்கு உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுடன் இணைந்து எங்களை சிறப்பிப்பதற்கு நன்றியை கோரிக்கொண்டு விடைபெறுகின்றோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்தீங்கள். அடுத்ததாக எங்களுடைய தேசபாரதி ஐயா, நீங்கள் நான் பேசுறது கேக்குதா ஐயா? இப்ப கேட்கிறது. நீங்கள் இப்ப எடுத்து வாருங்கள் உங்களுடைய கவிதை. ஒரு சத்தும் சற்று என்னுடைய முகம் உங்களுக்கு தெரியாவிட்டாலும் தெரியுது, எல்லாம் தெரியுது. இந்த வெண்பாவை 5 பாடல் படிக்கின்றேன். அருளும் நெறிமொழியும் ஆற்றும் தவமும் அருந்தமிழின் பாலே அளிக்கும் இருப்பாம் அறத்தும் சிறப்பீனும் அம்மையப்பன் தேரார். இறைவனை வணங்காதார்
பிறந்தும் பிறந்திலார் தார். நோகாரே தெய்வ திருக்காப்பு நோக்காரே ஆகாத வண்ணம் அறம் காணார். வேகாத மன்னார் வயலின் வளர் பயிர் தேடலிடார். விவசாயம் செய்யார். மன்னார் வயலின் வளர் பயிர் தேடலிடார். எண்ணிற் பிறந்திலார் ஏர். ஆக்கம் அளவிறுதி ஆக்கார் நிறை உணவு தாக்கம் வகையோடும் தானையிடார். நோக்கம் மறந்துமே மண்ணின் வரிநீத்தம் நீத்தம் வெள்ளம். மறந்துமே மண்ணின் வரிநீத்தம் சேரார். பிறந்தும் பிறந்திலார் தான். பாரதியும் தாசனும் போல் பற்றெழுத மாட்டாதார். நேர் கண்ண தாசனும் போல் நேரில்லார். சோர்வாய் சிறந்த தமிழ் பாட்டெழுதி சொல் வளமை தேரார். பிறந்தும் பிறந்திலார் தான். தேச வயலொழுகும் தொன்மை மறை காணார். பாச வலயத்தும் பணிலாதார். நேசம் நிறைந்த மடியில் நிலத்து மொழி மறந்தார். நிலத்து மொழி மறந்தார். பிறந்தும் பிறந்திலார் தான். நன்றி ஐயா. என்னுடைய நேரம் உங்களை வருத்தி விட்டது என்று நான் நினைக்கின்றேன். இல்லை ஐயா. நன்றி ஐயா. நீங்கள் இந்த தொழில்நுட்பம் உங்களுக்கு சில நேரங்களில் தொந்தரவு தந்தாலும், ஆனால் நீங்கள் உங்களது தொடர்ச்சியாக நீங்கள் இந்த எல்லா நிகழ்ச்சிகளிலும் கவிதை முற்றத்தை போல இணைய நிகழ்ச்சிகளிலும் பங்கு பற்றி சிறப்பான கவிதைகளை தருவீர்கள். உங்களை பற்றி எல்லோருக்கும் தெரியும் என்றாலும் நீங்கள் ஒரு மூத்த கவிஞர். உங்களுக்கு வார்த்தை பஞ்சகம் இல்லை. நிறைய விருத்தங்களையும் வெண்பாக்களையும் எழுதி பல புத்தகங்களை இங்கு எங்களுக்கு தந்த ஒரு பெருமைக்குரிய சிறந்த கவிஞர். நட்பு காலம் பற்றி உங்களுக்கு நேரம் இருந்தால் சொல்லுங்கள். நான் ஒரு 3 பாடல் படிக்கிறேன். பிறகு பிள்ளைகள் எல்லாம் படிக்கட்டும். எனக்கு ஒரு நேரம் இருந்தால் உங்களுக்கு எனக்கு ஒரு இடம் தார். இந்த வெண்பாவில நீங்கள் இந்த மொழியை பற்றி, விடுதலையை பற்றி மிகவும் அழகாக சொல்லியிருந்தீர்கள். இறைவனை பற்றி சொல்லியிருந்தீர்கள். பாரதியாரையும் பாரதிதாசனையும் கண்ணதாசனையும் பற்றி பாடாத அல்லது அறியாத கவிஞர்கள் அல்லது அவர்கள் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகளை போல நாங்கள் அவர்களை பின்பற்றாவிட்டால் பிறந்தும் பயனில்லை என்று சொல்லி மிகவும் அழகாக எடுத்து சொன்னீர்கள். அதே போல இறைவனை பற்றிய இறை வணக்கத்தை இறைபக்தி இல்லாதவர்களும் பிறந்தும் பயனில்லை என்று சொல்லி மிகவும் அழகாக சிறந்த கவிகளை நீங்கள் தந்தீர்கள். இந்த சிறந்த வெண்பாக்களுக்காக கவிதை முற்றம் உங்களை பாராட்டுகின்றது. எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி. மரபும் தமிழும் வளர்ந்து வரும் சமுதாயத்திற்கு அதை ஊட்டுகின்ற உங்களது பணி மேலும் மேலும் சிறந்து நல்ல தமிழ் வளரட்டும், நல்ல தமிழ் உலகம் மலரட்டும் என்று வாழ்த்தி உங்கள் பணிக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ஐயா. நன்றி. எங்களுடைய பாவலர் திருத்த கவி வித்தகர் ராஜலிங்கம் ஐயா அவர்கள், உண்மையிலேயே உங்களுடைய கவிதைகளை கேட்பதற்கு இங்கே இருக்கின்றவர்கள் எல்லோரும் மிகுந்த அவளோடு இருந்தவர்கள் இருக்கின்றார்கள், பயனடைவார்கள். உங்களுடைய சொல்லாட்சி இன்றைக்கும் நமக்கு நம்மை வியக்க வைக்கின்ற சொல்லாட்சிகள் இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். அருமையாகவே சிறப்பாகவே பாவலர் குமரகுரு அவர்கள் உங்களுக்கு பின்னூட்டத்தை தந்திருந்தார்கள். தான் இந்த கவிஞர்களை பற்றியெல்லாம் கூறி அவர்களை பற்றி அறிந்திராதவர்கள் எல்லாம் பிறந்தில்லாதார் என்றும், அந்த இறைவனை வணங்காதவர்
பிறந்தும் பிறந்தில்லாதார் என்று உங்களுடைய முதல் ஒரு இறைவன் வாழ்த்து போலவே அது அமைந்திருந்தது. யாக்கம் அளவிருதி யாக்கார் நிறை உணவு நோக்கம் மறந்துமே மண்ணில் வர நீத்தம் நீத்தம் என்று அந்த வெள்ளம் அதையும் குறிப்பிட்டு நல்ல 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 அந்த சங்ககால தமிழ் என்று சொல்லுவோம் இல்லையா, அல்லது கம்பன் காலத்து தமிழ் எல்லாவற்றையும் நீங்கள் இங்கே கொண்டு வந்து உங்களுடைய கவிதைகளிலே தருவது சிறப்பாக அமைந்திருக்கிறது. உங்களுடைய கவிதைகள் எங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஐயா, நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். இறுதியிலே உங்களுடைய நட்பு காலம் பற்றிய கவிதையை தரலாம். இருங்கள் எங்களோடு இணைந்து. இன்னும் ஒரு சிலர் தான் இருக்கின்றீர்கள். இங்கே கவிஞர் தேவகி விக்னேஸ்வரன் கனடாவில் இருந்து அடுத்ததாக நீங்கள் இப்பொழுது வாருங்கள், உங்களுடைய கவிதை தாருங்கள். அவர்களை தொடர்ந்து பாவலர் மதிபாஸ்கரன் இணைந்திருக்கிறார். பிரான்சில் இருந்து பொன்னையா ராசா அவர்கள் எங்களுடைய நல்ல கவிஞர். அவருடைய கவிதையை நாங்கள் கேட்பதற்கு ஆவலாக இருக்கின்றோம். உங்களை அழைக்கின்றோம். பொன்னையா ராஜா அவர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது கவிஞர் தேவகி விக்னேஸ்வரன் கனடாவில் இருந்து பாருங்கள் உங்களுடைய கவிதையோடு. கவித்தலைமை அவர்களுக்கும் கவிமுட்டம் காண வந்திருக்கும் இனிய கவிஞர்களுக்கும் எனது மதிய வணக்கங்கள். பிறந்தும் பிறந்தில என்ற தலைப்பில் 3 வெண்பாக்கள் கொண்டு வந்திருக்கிறேன். தாய்மண்ண காத்திட தானங்கள் செய்கவென வாய்ச்சொல்லில் வல்லவராய் பாதித்து பொய்த்து பிறனது சொத்தில் பிழைப்போரை நீங்கள் பிறந்தும் பிறந்திலாத பெண்ணாசை மண்ணாசை பேராசை கொண்டு தினம் கண்மூடி காசினியில் வாழ்ந்திருந்து மண்ணில் அறநறை தப்பி அக்கிரமம் செய்வோர் பிறந்தும் பிறந்திலாத தன்மானம் பாராது தாய்மண்ணை கூறாக்கி பின்கதவால் சென்று பிழைப்போரே இன்றும் புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்வோர் மண்ணில் பிறந்தும் பிறந்திலாதார். அடுத்து நட்பை பற்றி மீண்டும் வராதா என்ற தலைப்பில் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். அன்பு நண்பி அறிவின் பிறப்பிடம் அன்றில் பறவையாய் திரிந்த நாட்கள் கண்முன் எனக்கு கனவாய் போக எண்ணம் எங்கோ எகிரிப்பாயுது. விடுதி வாழ்வில் வீட்டு நினைப்பு வாட்டும் பொழுதில் வருடும் மண்ணை விடலை பருவ விளங்கா பொழுதில் கடமை தன்னை கருத்தில் உரைப்பாள். பிழைகள் செய்தால் பொறுத்து என்னை அழைத்து என்னை ஆறுதல் சொல்வாள். கம்பன் தொட்டு கபிலர் வரையில் பம்பன் பெருமை வகையாய் உரைப்பாள். இலக்கியம் தன்னை இனிதே சுவைத்து ரசனை பொங்க ரசித்து கூறுவாள். வித்யா விநாயகர் முன்றலில் நாமும் பக்தி பொங்க பாசுரம் பாடி மாணவர் உடனே மகிழ்ந்த காலம் எண்ணி நானும் ஏங்கி தவிக்கிறேன். எட்டி பாய்ந்து எகிரி குதித்து வெட்டிய மாங்காய் வேண்டி வந்து உப்பு மாங்காய் ருசித்து உண்ட அந்த காலம் வருமா மீண்டும். கண்டம் விட்டு கண்டம் தாண்டியும் இணையம் மூலம் இணையும் இதயம் சென்ற காலம் திரும்ப வராதே. இனிக்கும் நாட்கள் நட்பை இனிதே சுமப்போம். நன்றி, வணக்கம். நன்றி தேவகி விக்னேஸ்வரன். உங்களது வெண்பாவுக்கும் நட்பை பற்றிய கவிதைக்கும். தாய்மண்ணை காத்திட ஒரு போலியான வேஷத்தை சொல்லி மற்றவர்கள் சொத்துக்களை சூறையாடுகின்றவர்கள் பிறந்தும் பிறந்தில்லாத 2 மிகவும் அருமையான கருத்தை சொன்னீர்கள். பெண்ணாசை பொன்னாசை பேராசை என்று சொல்லி மண்ணில் பிறந்து வாழுகின்றவர்கள் அவர்களும் ஒரு பிறந்தும் பிறந்திராதார். அதை விட ஒரு முக்கியமான கருத்தை சொன்னீர், புறம் கூறுவதை பற்றி. அந்த உண்மையிலேயே அதுதான் இங்கு நாங்கள் இந்த கூடுதலாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையான நட்பு இல்லாமல் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கொள்ளாமை வேண்டும் என்கின்ற அந்த விடயத்தை நீங்கள் சிறப்பாக இங்கு சொல்லியிருக்கிறீர்கள். அதுபோல உங்கள் பள்ளிக்கூட வாழ்க்கையில நடைபெற்ற பல்வேறு அம்சங்களை, அதாவது கம்பன் தொட்டு கபிலர் வரை என்று சொல்லி அந்த பெரும்புலவர்கள் எவ்வாறு வம்பு அதை
சொல்லியிருந்தீர்கள். அதே போன்று அஹ், நாங்கள் இன்று உலகத்திலே பல்வேறு நாடுகளில் வாழ்ந்தாலும் கண்டம் விட்டு கண்டம் வெவ்வேறு கண்டங்களில் வாழ்ந்தாலும் இணைய மூலம் அந்த நட்பை பேணுவதை பற்றி அழகான கருத்துக்களை உங்கள் கவிதையில் எடுத்து வந்தீர்கள். உங்களுக்கும் எங்கள் கவிதை முற்றம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. 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 நன்றி பாவலகுமார் குரு, உங்களுடைய அருமையான பின்னூட்டத்துக்கு. கவிஞர் தேவகி விக்னேஸ்வரன் என்னுடைய மாணவி அருமையான கவிதைகளை இயற்றி வருகின்றார். இன்றைய கவிதையும் சிறப்பாக அமைந்திருந்தது. வெண்பாக்கள் இந்த தாய்மண்ணை காக்கின்றோம் என்று வாய்ச்சொல் வீரர்களாக பிறரது சொத்தை அபகரித்து வாழ்கின்றவர்கள் பற்றியும் அவர்கள் பிறந்தும் பிறந்திலாதார் என்று அந்த செய்தியை கூறியிருந்தீர்கள். அறநெறியை தப்பி அக்கிரமம் செய்பவர்கள் பற்றியும் இப்படியானவர்கள் எல்லாம் பிறந்து என்ன பயன் என்ற சிறந்த கருத்துக்களை எங்களுக்கு எடுத்து தந்திருந்தீர்கள். நட்பு காலம் சிறப்பான உங்களுடைய பள்ளி காலங்கள், விடலை பருவம், விளங்கா பொழுது, அந்த காலத்திலே நீங்கள் விடலை பருவம், விளங்கா பொழுதுல பெரிதாக நாங்கள் பெரிய கடுமையான தவறுகள் செய்யறது எல்லாம் சின்ன சின்ன சேட்டைகள் தான். அந்த மாங்காய் பறித்து உப்பு போட்டு சாப்பிட்டு அந்த நினைவுகளை எல்லாம், மாங்காய் பறித்து கொண்டு வீட்டுல கத்தியால வெட்டி உப்பு போடுறது இல்லை, அங்கே கல்லில குத்தி போட்டு அதை உப்பு போட்டு சாப்பிடுற அந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்திலே ஒரு ஆட்சி வச்சு விக்கிறவ அதால போய் ஒருத்தருக்கு தெரியாம வாங்க. அதுதான் அப்படியான நினைவுகள். அதெல்லாம் சின்ன அறியா பருவத்திலே செய்யணும். அது பெரிய தவறுகள் அல்ல, அது ஒரு விளையாட்டுத்தனம் என்று சொல்லுவோம். அதாலே அது ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள். அந்த மகிழ்ச்சியான தருணங்களை எல்லாம் உங்களுடைய நட்பு காலத்திலே செய்தவற்றை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே காட்டியது சிறப்பாக இருந்தது. கவிஞர் தேவகி, உங்களுடைய கவிதைக்கு இங்கே வந்து எங்களுடைய இந்த கவிதை முற்றத்தை சிறப்பு செய்ததற்கு நன்றியும் வாழ்த்துகளும். வாழ்க்கை வளர்க்க வாழ்த்துகளும். அடுத்ததாக நான் அழைக்க இருக்கின்றேன் என்னுடைய அடுத்த மாணவன் பாவலர் மதிபாஸ்கரன் அவர்கள், கனடாவில் இருந்து. பாருங்கள் மதிபாஸ்கரன், உங்களுடைய கவிதையை எடுத்து வாருங்கள். வணக்கம். வணக்கம். கவிமுற்றம் 5 கலந்துள்ள கவிஞர்கள் அனைவருக்கும் எனது கவியாசான் சண்ணையா, கவிஞர்கள் குமரகுரு ஐயா, சுகந்தி ஆசைக்கவி, கவிஞர் சுகந்தி மார்க்கண்டு உட்பட அனைவரையும் வணங்கி, பிறந்தும் பிறந்திலாதார் எனும் வெண்பாக்களாக இங்கு வழங்க வந்தது. பிறந்திட தெய்வங்கள் பின் சென்று வேண்டி, பிறந்திட தெய்வங்கள் பின் சென்று வேண்டி, பிறந்த பின் பிள்ளைக்காய் வாழ்வர் மறந்து, பிறந்த கடன் செய்யா பிள்ளையும் மண்ணில் பிறந்தும் பிறந்திலாதார். இறந்திட்ட எம்மக்கள் எண்ண இயலா, சிறை சென்று சீரழிந்தோர் கோடி, மறந்து உறவு ஒழிக்க உதவிய நம் கீழோர் பிறந்தும் பிறந்திலாதார். இறைவன் படைத்திட்டான் இப்பூமி வாழ, நிறைவாய் மரங்கள் நிலத்தில் குறைய, அடற்காடு அழித்து அவர்நயம் காண்போர் பிறந்தும் பிறந்திலாதார். உறவுகள் ஓடி உணவு குழல, நிறைய நிலமிடுவார் நித்தம் குறையா, இறைபேரை இயம்பி எரித்தளிப்போரும், இறைபேரை இயம்பி எரித்தளிப்போரும் பிறந்தும் பிறந்திலாதார். சொத்துக்கள் சேர்த்து சுரங்கத்துள் செம்பிலிட்டு செத்தழிந்து செல்வார் சிலருளர், தத்தம் உறவுகளுக்கொன்றும் உதவார் உலகில் பிறந்தும் பிறந்திலாதார். உதவி கேட்டு அலைந்திடுவார் உள்வீட்டார் ஒப்ப, உதவி கேட்டு அலைந்திடுவார் உள்வீட்டார் ஒப்ப, பதவி கிடைத்தால் திரும்பி பாரார். நிதமும் அறம் சிறிதும் நோக்கார் அழி நன்றி எண்ணார், பிறந்தும் பிறந்திலாதார் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பாவலர் மதிபாஸ்கரன் கடாவதி பிள்ளை அவர்கள். மன்னிக்கணும். அவரும் எங்கள் கனடா தமிழ் கவிஞர்கள் இந்த வகுப்புல
பங்கு பற்றி கவியாசான் மாவிமேந்திரனிடம் முறையாக இலக்கணத்தை பற்றி அவர் ஏற்கனவே கவிதை நாட்டுக்கூத்துகள் எழுதக்கூடிய வல்லமை மிக்கவர். ஆனால் அந்த இலக்கணத்தை முறையாக கற்று இன்று ஒரு மிகச் சிறந்த கவிஞராக எங்கள் மத்தியில் வாழ்ந்து வருகின்றார். அவருக்கு முதலில் எனது வாழ்த்துக்கள். உண்மையிலேயே அவரது இந்த 6 வெண்பாக்களும் ஒரு சாடலாக ஒவ்வொருவரை பற்றிய ஒரு குறைகளை அல்லது அந்த ஒவ்வொரு வெண்பாவும் ஒவ்வொரு விடயத்தை சொல்வதாக இருக்கின்றது. அவர் எனக்கு அனுப்பியிருந்தால் தான் எனக்கு சுகமாக இருக்கின்றது. அப்ப அந்த கவிதைகளை பார்த்து சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. பிறந்திட தெய்வங்கள் பின் சென்று வேண்டி பிறந்தபின் பிள்ளைகளாய் வாழ்வார், மறந்தும் பிறந்த கடன் செய்ய பிள்ளையாய் மண்ணில் பிறந்தும் பிறந்திலரா. அதாவது ஒரு பிள்ளை வேண்டுமென்று தவம் இருந்து பெற்ற பிள்ளைகள் பிறகு அந்த பெற்றோருக்கு கடனை செய்யாமல் இருக்கிறவர்கள் அவர்கள் பிறந்தும் பிறந்திலர் என்ற மிகவும் அழகான ஒரு விடயத்தை எங்களுக்கு எடுத்து சொன்னார். மற்றது இறைவன் படைத்திட்டான் இப்பூமி வாழ நிறைவாய் மரங்கள். அதாவது இந்த காடழிப்பு என்று ஒரு சூழல் மாசடைதலை பற்றி எல்லோருமே கவலை கொண்டிருக்கின்றார்கள். இந்த உலகமயமாக்கல், காடுகள் அழிக்கிறதால தட்பவெப்பங்கள் எல்லாம் மாறுபடுகின்றன. எனவே அந்த காடழித்தலை பற்றி இயற்கையாக படைக்கப்பட்ட அந்த இதுகளை அழிப்பதை பற்றி மிகவும் சிறப்பாக சொல்லுகின்றார். அதே போன்று அதாவது இறைவன் படைத்திட்டான் இப்பூமி வாழ நிறைவாய் மரங்கள் நிலத்தில் குறைய அடர் காடு அழித்து அவர் நயந்து காண்போர் பிறந்தும் பிறந்திலாதார்ன்னு சொல்லி அப்படி சொல்லுகின்றார். எனவே இவ்வாறு சொத்துக்கள் சேர்த்து வைப்பை பற்றி மிகவும் அழகானது. அதாவது ஏற்கனவே இங்கு இன்னொரு கவிஞர் சொன்ன விடயத்தை மாதிரி நாங்கள் உழைப்பில் ஒரு சிறிய தொகையாவது மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாமல் அதை சேர்த்து வைக்கின்ற சொத்தை பின்னாளில் யாரோ ஒருவர் வந்து அனுபவிப்பார். அப்படிப்பட்டவர்கள் பிறந்தும் பிறந்திலார் என்று சொல்லி மிகவும் அழகாக சொத்துக்கள் சேர்த்து சுரங்கத்துள் செப்பமிடுவார், சுரங்கத்துக்குள்ள மறைத்து வைப்பார் என்று சொல்லி அந்த கருத்தை இப்ப இங்கெல்லாம் கனடாவில சொத்துக்களை சேர்த்து நகைகளை வாங்கி கொண்டு பேங்க்ல தான் எல்லாரும் பூட்டி வைக்கின்றார்கள். அவர் சுரங்கத்துக்குள்ள பூட்டி வைக்கிறார் என்று சொல்லி அந்த மிகவும் சிறப்பாக அவரது ஒவ்வொரு வழியிலேயும் நிறைய விடயங்களை சொல்லியிருக்கின்றார். எனவே நேரம் கருதி நான் உங்கள் மிகவும் அருமையான வெண்பா நீங்கள் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த சிறப்பான வெண்பாக்களை தந்ததற்கு மீண்டும் வாழ்த்துகின்றேன் கவிதை முற்றத்தின் சார்பாக. நன்றி. நன்றி பாவலர் குமரகுரு. உங்களுடைய உண்மையான சிறப்பான பின்னோட்டம் அவருடைய கவிதைகள் உங்கள் கைகள் இருந்தபடியால் அவருக்கு அந்த சிறப்பான பின்னோட்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. உண்மையிலேயே பாவலர் மதிபாஸ்கரன் அவர்கள் வெண்பா விருத்தங்கள் வெண்பாக்கள் எல்லாம் சிறப்பாகவே இப்பொழுது எழுதி வருகின்றார். எங்களிடம் அந்த பயின்ற அந்த கல்வியை பயன்படுத்தி கொண்டு தன்னை வளப்படுத்தி கொண்டு வருகின்றார். ஏற்கனவே உண்மையிலே நீங்கள் கூறியது போல அவர் ஒரு சிறந்த கலைஞர். கவிதைகள் விருத்தங்கள் ஆக்கியவர். அவருக்கு இது எங்களிடம் பயின்ற அந்த கல்வி இன்னும் வலு சேர்த்திருக்கிறது. சிறப்பான வெண்பாக்களை நீங்கள் அளித்திருக்கிறீர்கள். நீங்கள் நிறையவே சொல்லிவிட்டீர்கள், சொல்வதற்கு பெரிதாக இல்லை. பிள்ளைகள் பிறந்த கடன் செய்யாத பிள்ளைகள் மண்ணில் பிறந்த என்ன பயன் என்ற அந்த கருத்து எல்லாத்தையும் சிறப்பாக சொல்லியிருந்தீர்கள். உறவுகள் ஓடி ஓடி உணவுக்காய் அழகையிலே அவர்கள் நிறைய தாங்கள் சேர்த்து சுரங்கத்துக்குள்ளே வைத்திருக்கின்ற அந்த தன்மையும் சொல்லி சிறப்பாக இருந்தது உங்களுடைய வெண்பாக்கள். வாழ்த்துக்கள் பாவலர் மதிபாஸ்கரன் என்று வாழ்த்தி, அடுத்ததாக நாங்கள் நீண்ட நேரம் காக்க வைத்துவிட்டு நாம் மன்னிக்க வேண்டும். பிரான்சில் இருந்து எங்களுடைய கவிஞர் பொன்னையா ராஜா அவர்களுடைய கவிதை கேட்பதற்கு இங்கே நாங்கள் அவளோடு இருக்கிறோம். வாருங்கள் பொன்னையா ராஜா, உங்களுடைய கவிதை. நன்றி. அன்னை தமிழே, அழகான செந்தமிழே, முன்னை மொழிக்கெல்லாம் மூத்தவளே, கன்னியா என்றும் கலையால் செழித்தவளே, என்னாவில் தேனெனவே வா. கவிமுற்ற தவந்திருக்கும் கவிக்குருவே வணக்கம். கௌரவ விருந்தினரே, கவி பாடும் நாவலரே வணக்கம்.
கவியரங்கத்தை வாழ்த்தி கவிதந்த சுகந்திக்கும் வணக்கம். கவிமுற்றம் களைகட்ட கவி கட்டி வந்தோரே வணக்கம். செவி கொண்டு கவி கேட்கும் சீருடனை சபையோரே வணக்கம். இந்த முறை நான் 6 வெண்பாக்களை கொண்டு வந்திருக்கிறேன். என்னுடைய வெண்பாக்கள் எவ்வாறு உருவாக்குவது என்பதை புதிதாக படித்து இப்பொழுது இந்த அரங்கில் தான் நான் அதை சமர்ப்பிக்கிறேன். முதலாவது ஒரு வெண்பா, ஒரு விகற்ப இருகுறள் நேரிசை வெண்பா. இறப்பு என்பதே எவ்வுயிர்க்கும் ஈங்கில்லை, துறப்பது இவ்வுடலை என்றறிக. இறப்பு என்பதே எவ்வுயிர்க்கும் ஈங்கில்லை, துறப்பது இவ்வுடலை என்றறிக. சிறப்பான பிறப்பின் துறப்பாகும் பேரன்பை கைவிட்டோர் பிறந்தும் பிறந்திலாதார். இருவிகற்ப இருகுறள் நேரிசை வெண்பா. ஆய்ந்தறியா அவதூரை அனுதினமும் நம்பினிதம் காய்ந்த அம்பு எய்வோரை சீராதே. தூய்மையற்றே சிறப்பற்ற சலுகைதனை சீரென்று வாழ்வோரே பிறந்தும் பிறந்திலாதார். வஞ்சனைகள் நெஞ்சமதில் விஞ்சி விட்டால் வாழ்வில் கொஞ்சமென பண்பேது மெஞ்சாதே. துஞ்சுமவர் அறமழிந்து வாழ்வாரேல் அறிவிழந்து வீழ்வார்கான் பிறந்தும் பிறந்திலாதார். ஐம்புலனில் எப்புலனும் அறியா வதந்திதனை செம்மையெனவே எண்ணி சீண்டாதே. தம்மனத்தின் வெறுப்பில் கதை பரப்பும் வீணர்கள் யாவருமே பிறந்தும் பிறந்திலாதார். ஆணவம் கண்மம் அதனுடன் மாயதனை வீணென்று வீழ்த்துதலே வாழ்வாம். பாணம் என்னும் அறத்தோடு அன்பதனை அகத்தினுள் எய்யாதோர் பிறந்தும் பிறந்திலாதார். இதில் ஒரு பொருள் மயக்கம் சில வேளை விளங்காதோ தெரியல. ஆணவம் கண்மம் மாயை, ஆணவம் கண்மம் மாயை என்பவற்றுகளை வீண் என்று நினைத்து அதை வீழ்த்தி வாழ வேண்டும். பாணம் என்னும் அறத்தோடு அன்பதனை அகத்தினுள் எய்யாதோர், அந்த அறத்தோடு சேர்ந்த அன்பதை அகத்தினுள் எய்யாதோர், அதாவது அதை ஒரு அம்பு போல எம்முள் செலுத்த வேண்டும், அறத்தை அன்பையும் என்ற பொருளில் எழுதியிருக்கேன். பிறந்தும் பிறந்திலாதார். முன்னை பிறப்பின் முறைவழியே பிறந்தாலும் பின்னை பிறப்பறுக்க வாழ்வாய் என்னாலும் அறவாழ்வை பழித்து கரை வாழ்வை பேணுவார் பிறந்தும் பிறந்திலாதார். நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி பாவலர் பொன்னிய ராசு அவர்கள். நீங்கள் மன்னிக்கணும், நீங்கள் நாடறிந்த ஒரு புகழ்பெற்ற கவிஞர் என்று நீங்கள் சொன்னீர்கள். இதுதான் முதல் தரமாக நாங்கள் வெண்பாவை எழுதியிருக்கின்றேன் என்று சொல்லி. ஒரு முதல் தடவையாக நீங்கள் வெண்பா எழுதிய மாதிரி உங்கள் வெண்பா இல்லை, மிகவும் சிறப்பான வெண்பாவாக இருக்கின்றது. அதே ஒரு கவிஞனாக ஒரு முறையாக கவிதை எழுதுபவர்களுக்கு வெண்பா எழுதுவது அவ்வளவு ஒரு பெரிய ஒரு சிக்கலான ஒரு விடயம் அல்ல என்பதை எங்களுக்கு அடிக்கடி சொல்லுவார்கள் எங்கள் ஆசிரியர்மார்கள். எனவே அந்த அடிப்படையில் நான் முன்பகுதியை விட்டு 2 பின்பகுதியை தான் நான் எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னால் எல்லாத்தையும் குறிப்பெடுக்க முடியாது. உங்கள் சபை வணக்கத்திலிருந்து அவையடக்கத்திலிருந்து எல்லாமே மிகவும் சிறப்பாக அமைந்தது. அதாவது பிறப்பின் துறப்பான பேரன்பை கைவிட்டோர் என்று சொல்லி இருக்கின்றீர்கள். எல்லாம் எதுகை மோனியோடு சரியாக வருகிறது. மற்றது சிறப்பான சலுகைகளை சீரற்று வாழ்வோர், சீரற்று அல்ல சீரின்றி வாழ்வோர். அதாவது சலுகை என்றதே ஒரு குறைவான விடயம் தான். சலுகையை பெற்று வாழ்வோர். அதுபோல நீங்கள் அந்த சிறப்பற்ற சலுகைகளை பெற்று வாழ்றது அவர்களை சீரற்று வாழ்வோரே என்று சொல்லி அதை முறையாக உழைத்து அல்லது சரியான வழியில வராத எந்த முன்னேற்றமும் நிலைக்காது என்பதை சொல்லியிருக்கின்றது, மிக அழகாக சொல்லியிருக்கின்றது. மற்றது அறமறிந்து வாழ்வார் என்ற அந்த கருத்து. மற்றது அறத்தோடு அன்பதனை அகத்தினுள்ளே எய்தாதோர் என்று சொல்லி மிகவும் சிறப்பான ஒரு கருத்து, அதையும் சொன்னீர்கள். மற்றது அறவாழ்வை அழித்து கரை வாழ்வை போற்றுவோர். அந்த எதுகை மூலையில் எல்லாம் மிகவும் அழகாகவும் சிறப்பாகவும் இருக்கிறது. நல்ல கருத்துக்களை நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். அதான் இந்த
அதாவது இந்த இந்த இடத்தில் நான் எனக்கும் அது பொருந்தும் என்று சொன்னால், நாங்கள் இலக்கணத்தை மட்டும் தெரிந்தால் போதும் என்று எப்பவும் கவிதை எழுதி கொள்ளலாம் என்று நினைக்கிறது ஒரு மிகவும் ஒரு தப்பான அபிப்பிராயம் என்று நான் அதை உணர்ந்து கொண்டிருக்கின்றேன், உணர்ந்தவன். எனவே பயிற்சியும் முயற்சியும் தான் அந்த எங்கள் கவிஞர்களை உருவாக்கும். நான் வேறொரு ஆசிரியரிடம் சொல்ல கேட்டிருக்கின்றேன், ஆரம்ப காலத்தில் கவிதை எழுதுகின்ற போது குறைந்தது ஒரு நாளைக்கு 5 கவிதையாக தொடர்ந்து எழுதி கொண்டு வந்தால்தான் நாங்கள் அந்த ஒரு முழுமையை அடையலாம், எப்பொழுதும் கவிதையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மாதிரி இந்த கவிதை முற்றமும் அதற்கு நிறைய ஒரு வாய்ப்பை எல்லோருக்கும் வழங்குகின்றது. எனவே இந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தினால் அனைவரும் வெண்பாவிலும் நாங்கள் சிறந்த கவிஞர்களாக திகழலாம் என்று கூறி, நீங்கள் சிறப்பான ஒரு வெண்பாவை தந்ததற்கு உங்களுக்கு கவிதை முற்றத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி 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 வாவலர் குமரகுரு, உங்களுடைய சிறப்பான அருமையான பின்னூட்டம் கொடுத்திருந்தீர்கள். உண்மையிலேயே பொன்னையா ராஜா அவர்கள் சிறப்பான ஒரு கவிஞர், சிறப்பாக கவிதை எழுதுகிறார். அழகான செந்தமிழே என்று தமிழை அழைத்தீர்கள், நாங்கள் உங்களை அழகான சொல்லழகு என்று நான் உங்களை அழைக்கலாம் போல் தெரிகிறது. அப்போ உங்களுடைய சொற்கள் அருமை, அந்த சொல்லாட்சி சிறப்பாக இருக்கிறது. கன்னி வெண்பா முயற்சி என்று கூறியிருந்தீர்கள். கன்னி வெண்பா இது உங்களுடைய முதல் முயற்சி என்று. வெண்பாக்கள் முன்பு படித்திருக்கிறேன், அதுக்குள்ள இலக்கண வகைகளை இதை எழுதுவதன் முன்புதான் இணையத்தில் தேடி முழுக்களையும் படிக்கிறேன். ஆமாம், அது கன்னியாக இல்லை, பேரளம் பெண்ணாக இருக்கிறது உங்களுடைய வெண்பா. இருந்தாலும் உங்களுடைய வெண்பாக்களை எனக்கு அனுப்பி வையுங்கள். அதிலே ஏதாவது தலைகள், சீர்தலைகள் இருக்கிறதா, அது முக்கியமாக பார்க்க வேண்டும். நாங்கள் அது படிக்கின்ற பொழுது தெரியாது சில வேளைகள். அது என்னென்றால் இவற்றையெல்லாம் நீங்கள் தொகுத்து வைத்து ஒரு வேளை நீங்கள் நூலாக்கம் செய்யலாம் இல்லையா? அப்படி செய்கிற பொழுது இவற்றை அது செம்மையாக கொடுக்கலாம். நீங்கள் முடியுமானால் எனக்கு அனுப்பி வையுங்கள். அது ஒரு நல்ல இப்ப இந்த இடத்துல இன்னொரு கருத்தை நான் சொல்லலாம். எழுதுற எல்லாருக்கும் அதை நாங்கள் ஒரு ஆசிரியரிடம் கொடுத்து அதை திருத்தி எடுத்தால் அதை நாங்கள் பயமில்லாமல் நாங்கள் முகநூல்ல இப்போதான் வசதிகள் இருக்கிறது. இப்ப இந்த சமூக வலைத்தளங்களில் குறிப்பாக முகநூலில் நீங்கள் பதிவிட்டு வந்தாலே நம்ம அந்த வலையின் தொகுத்து இலகுவாக ஒரு நூலாக ஆக்கிடலாம். திருத்தப்பட்ட கவிதைகள் என்று சொன்னால் அது மிகவும் சிறப்பாக இருக்கும். அது இந்த நேரத்திலே நாங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆமா, நன்றி. வந்து கலந்து கொண்டு இந்த கவிதை முற்றத்தை சிறப்பு செய்ததற்கு பொன்னையா ராஜா உங்களுக்கு வணக்கம். நன்றி நன்றி. உங்களுடைய ஆக்கப்பூர்வமானதும் அழகானதுமான பின்னூட்டங்களுக்கு நன்றி. அடுத்து வேற யாரும் இதுல கவிதை தருவதற்கு இருந்தால் சொல்லுங்கள். இங்கே பதியப்பட்டவர்களிலே வந்தவர்கள் எல்லோரும் கவிதை வாசித்து விட்டார்கள். வித்தகர் ராஜலிங்கம் அவர்கள், உங்களுடைய நட்பு காலம் பற்றிய கவிதைக்கு தயாராக இருங்கள். வேறு யாரும் இருக்கிறீர்களா கவிதை தருவதற்கு? தில்லரான், நீங்கள் கவிதை. கவிமுற்றத்தில் இணைந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். இலக்கணம் கொண்டு கவியினை படைக்க, கலக்கம் கொண்டு இன்று நான் கவி பாட, வடிவம் தெரியவில்லை வடித்தடித்தேன் ஓர் கவிதை, நொடிப்பொழுதில் தோன்றிய எனதெண்ணம். ஆசிரிய பணிக்கு அணியம் கொண்டாய், தேசிய மயமாக தனியாத தாகமாய், வேகமாய் பரவும் வித்தக கவிஞராம், மோகமதை தூண்டிடும் உன் கவியது படித்திடவே, விந்தை மிகு கவி படைத்து சிந்தையை தூண்டி எந்தை போல் பணிபுரியும் என்னாசான் மாவிலிக்கு கரம் கூப்பி சிறந்தாழ்த்தி கூறிடும் வாழ்த்திது, வாழ்க பல்லாண்டு வாழிய வாழியவே. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நன்றி. நீங்கள் கவிதை வகுப்புக்கும் வர்ற நீங்கள் உங்களது ஆர்வம் தான் உண்மையிலேயே அது நீங்கள் நிச்சயமாக ஒரு சிறந்த கவிஞராக வருவீர்கள். அதுக்குரிய உங்களது தேடலும் உங்களது முயற்சியும் இருக்கின்றது. எனவே அதை தொடர்கின்ற போது நிறைய வரும். நீங்கள் திடீரென எழுதினாலும் சில வரிகள் மிகவும் சிறப்பாக வந்து அமைந்திருக்கின்றது. வடிவம் தெரியவில்லை வடித்தேன் கவிதை என்று சொல்வீர்கள். பொழிப்பு மோனை எல்லாம் அந்த மாதிரி வந்து இருக்கின்றது. எனவே வாழ்த்துக்கள். நான் நிறைய குறிப்பெடுக்கவில்லை, ஏன்னா தொடர்ந்து போகும் என்ற அடிப்படையில் நீங்கள்
சிறந்த கவிஞராக வருவீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி தில்லராணி, வந்து கலந்து கொண்டு இந்த கவிதை முற்றத்தை சிறப்பு செய்ததற்கு. என்னுடைய இன்னொரு மாணவி மிகவும் ஆர்வம் உள்ளவர். அவருடைய ஆர்வத்தோட அவர் தன்னிடம் உள்ள ஆர்வத்தால் மற்ற மாணவர்களையும் சேர்த்து கவிதை வகுப்புக்கு கொண்டு வந்தவர். எங்களுடைய சுகந்தியை போல வரும் தில்லராணியும் தன்னுடன் பயில்கின்ற அந்த முதுகலை இளங்கலை மாணவர்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து அந்த கவிதை வகுப்பிலே கொண்டு வந்து சேர்த்து பயின்றவர்கள். அருமையாக இருந்தது. உங்களுடைய வடிவம் பாவலர் குமரகுரு அவர்கள் சொன்னது போல வடிவம் தெரியாது வடித்திருக்கிறேன் கவிதை என்றாலும் அது ஏதோ ஒரு வடிவம். அந்த இங்கே கவிதை முற்றத்திலே நாங்கள் மரபு கவிதை என்று கட்டாயம் இல்லை. நீங்கள் புது கவிதை எந்த வகையான கவிதையும் எடுத்து வரலாம், எந்த வகையான கவிதையும் எடுத்து வரலாம். அதுக்கு அங்கே ஒரு கட்டுப்பாடு இல்லை கிடையாது. கலக்கத்துடன் தொடங்கினேன் என்று கலக்கியே தொடங்கிவிட்டீர்கள். கலக்கி விட்டீர்கள். அருமையாக இருந்த அந்த ஒரு சிறிய கவிதை, சிறியதாக இருந்தாலும் அது நல்ல சிறப்பாக. சிறிதென்றாலும் காரம் பெரியது. வாழ்த்துகள். வாழ்க வணக்கம் என்று வாழ்த்துகிறேன். ஹேமா, நீங்கள் கவிதை வைத்திருக்கீங்களா? சார், ஆனா நான் வெண்பாடுதே இல்ல, பிறந்தலாதார ஒரு ஆசிரியப்பா வடிவத்தில் எழுதினேன். பரவாயில்ல, கொண்டு வரேன். மதிப்புக்குரிய எங்களோட கவியாசான் அவருக்கும் மற்றும் பாவலர் குமரகுரு ஐயா, அவையில் இருக்கிற பாவலர்கள், கவிஞர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிறந்தலாத நிலைமண்டல ஆசிரியப்பா வடிவம். பெண்ணின் பெருமை போற்றாதானும் தாய் மண்ணின் மாண்பை மதியாதவரும் அன்பு மனையால் அகத்தை அறியாதாரும் துன்பம் நல்கும் புற்றாதனரும் நண்பர் போல தொடரும் நயவஞ்சகரும் பிறர் புண்படும் போது புலாங்கிதம் அடைவாரும் அறத்தை போற்றா அற்ப பதரும் உறவின் அருமை அறியா ஊனரும் சினத்தை காக்க முடியாது சிறுவாரும் இனத்தை காக்காது இழிவு அடையாரும் அழுக்காறு கொண்டு அலைவாரும் இழுக்காய் உலகம் இழிவுடையாரும் அடிமைப்படுத்தி அரசாழ்வானும் குடியை கெடுக்கும் கோடாளி காம்பும் தவறு செய்தும் திருந்தாதாரும் அவதூறு தூற்றி அலைவாரும் உயிரோடு இறந்தவராக வாழ்கின்றனர் இவர் பிறந்தும் மண்ணில் பிறந்திலாதாரே. நன்றி, வணக்கம். நன்றி ஹேமா அவர்கள். ஹேமாவும் ஒரு மிகச்சிறந்த ஒரு மாணவி. அதாவது ஒரு முயற்சி, இதை எடுத்துக்காட்டாக தில்லராணி போன்றவர் தான் ஹேமா அவர்களும். தாங்கள் வெறுமனே ஒரு ஆசையோடு மட்டுமில்லை, தமிழை கற்க வேண்டும், கவிஞராக வேண்டும் என்ற சிலருக்கு அந்த ஆசை இருக்கும், ஆனால் ஒரு முயற்சியும் இல்லை. அதுக்கு மாறாக நீங்கள் மிகவும் ஒரு முயற்சி உள்ள தொழிலோடு முதுமானி பட்டத்தையும் பெற்றவர். எனவே எங்களுக்கு எனது மாணவி என்று சொல்வதிலும் மகிழ்ச்சி. அந்த அடிப்படையில நீங்கள் இப்போ எங்கள் கவிதை வகுப்புக்கு வந்து முறையாக இதை பற்றி கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். சிறப்பான ஒரு கவிதை நிலமண்டல ஆசிரியப்பாவை தந்தீர்கள். பெண்ணின் பெருமை பேணாத மண்ணை பற்றி என்று சொல்லி அந்த எதிகை மோனை எல்லாம் சிறப்பாக அமைந்திருந்தது. நண்பர் போல வாழுகின்ற நயவஞ்சகர் என்று சொல்லியிருந்தீர்கள். நட்பை பேணாதவர் என்று சொல்லி, உயிரோடு பிறந்திலர் என்று சொல்லி, அந்த ஒரு உண்மையிலேயே எதிகை மோனை, பொழிப்பு மோனை என்று சொல்லி எல்லாம் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. நீங்களும் சிறந்த கவிஞராக வருவீர்கள். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி குமரகுரு, உங்களுடைய சிறப்பான பின்னோட்டத்துக்கு. ஹேமா அவர் சொன்னது போலவே எங்களுடைய சிறந்த ஒரு மாணவி. அவர்கள் கற்கின்ற, தங்கள் என்ன கற்க வருகிறார்களோ அதை கற்கின்ற அந்த முழுமையாக கற்க வேண்டும் என்ற ஆர்வம் உடைய மாணவர்களில் வரும் ஒருவர் தான். ஆசிரியப்பா, அவருடைய ஆசிரியப்பாக்கள் நிறைய ஆசிரியப்பா நன்றாக எழுதுகிறார். இப்போ பிறந்தலாதவர்களுடைய ஒரு பெரிய பட்டியலையே இந்த ஆசிரியப்பாவிலே அவர் போட்டார். இல்ல, அப்படியே இவர்கள் எல்லாம் பிறந்தில்லாதவர்கள் என்று அந்த அறத்தை போற்றார்கள், கொடி கெடுக்கின்றவர்கள் எல்லோரும் இவர்கள் எல்லாம் பிறந்து என்ன பயன் என்று சிறப்பான அந்த ஆசிரியப்பா நல்லாகவே இருந்தது, சிறப்பாக இருந்தது. ஒன்றை சொல்லுவேன், நான் இப்பொழுது உங்களுக்கு தலைப்பை தருகின்றேன், வெண்பாவுக்குரிய தலைப்பை தருகின்றேன், கவிதைக்கென்ற ஒரு தலைப்பை தருகிறேன். நீங்கள் அதை எவ்வாறு அது உங்களுக்குரிய உரிமை.
நீங்கள் அதை எவ்வாறென்றான பயன்படுத்தலாம். வெண்பாவிலும் பயன்படுத்தலாம், மரபு கவிதைகளிலும் பயன்படுத்தலாம், படியும் பயன்படுத்தலாம். அது உங்களுக்கு உரியது. அதில் எந்த கட்டுப்பாடும் இல்லைகளும் இல்லை என்பதை சொல்லிக்கொண்டு வாழ்த்துகள் தெரிவித்துக் கொண்டு உங்கள் வாழ்க்கை வளர்க்க என்று வாழ்த்தி வணங்கி உங்களை விடைபெறுகின்றேன். உங்களிடமிருந்து ஹேமா தொடர்ந்து இணைந்து கொண்டு உங்களுடைய கவிதைகளை எடுத்து வாருங்கள். நான் இப்போ வேறு யாரும் இருந்தால் இல்லை என்றால் பேசபாரதி ஐயா, நீங்கள் தயாராக இருங்கள். உங்களுடைய நட்பு காலம் பற்றிய கவிதைக்கு நான் என்னுடைய கவிதையை இறுதியாக தருகிறேன். வேறு யாரும் இல்லை என்றால் பிறந்தும் பிறந்திலாதார். நீங்க முடிய நானும் இந்த கவிதையை வாசிக்கிறேன் நட்புக்காக. நீங்க படிங்க. பிறந்தும் பிறந்திலாதார் பண்டையனம் வேறறியார், பண்டையனம் நூலறியார், பண்பாட்டு வேறறியார், கண்டறிந்த தொன்மை களமறியார், மண்ணில் சிறந்த இனமொன்றும் செய்கள் தாம் என்பார் பிறந்தும் பிறந்திலாதார். மெய்வருத்தம் கொள்ளாது மேனி வியக்காது கை நிறைத்து பை நிறைப்போர் காண்கின்றோம். பொய்யில் துறந்தோமே என்பார் துறவிகளும் தாம் என்பார் பிறந்தும் பிறந்திலாதார். வருமானம் பார்த்தே இனமானம் விற்போர் பெருமானம் கொன்றளித்த பித்தர். வருமானம் பார்த்தே இனமானம் விற்றோர் பெருமானம் கொன்றளித்த பித்தர் உருவில் நிறைந்தாலும் நெஞ்சில் நிறையாத வஞ்சர் பிறந்தும் பிறந்திலாதார். தாயால் பசிகான தந்தை நோய் கண்டிருக்க ஓயா வறுமை உழைத்திருக்க சியையோ நிறந்தீட்டும் வெண்திரைக்குள் நீந்தி கழிப்பான் பிறந்தும் பிறந்திலாதான். நட்பு காலம் பற்றிய கவிதை. ஓயாதே அலையாகி இது காய் 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 தேமா தேமா என்ற வாய்பாடில் எழுசியிருக்கிறது. ஓயாத அலையாகி உறங்காதே அடிக்கின்ற ஒரு காலம் நட்பு காலம். காயாக உருவாகி கனியாக முதிர்வாகி கைவீழும் நட்பு காலம். தேயாத நிலவாகி தேன் காதல் கனிந்தாலும் தேயாத நிலவாகி தேன் காதல் கனிந்தாலும் திசை மாறும் நட்பு காலம். தாயாரின் அன்புக்கும் தன் சுற்ற உறவுக்கும் தாழ்வில்லை நட்பு காலம். பருவங்கள் மாறிவர பள்ளி கல்லூரிகளில் பழகியதோர் நட்பு காலம். கர்மங்கள் ஆற்றுகின்ற களங்கண்டு பலரோடு கலந்ததும் ஓர் நட்பு காலம். உருவத்தின் முதுமையிலும் உள்ளத்தின் இளமையோடு உருவாகும் நட்பு காலம். துருவங்கள் பலவாக தேயங்கள் பல ஓடி தொலைந்ததும் நட்பு காலம். ஆண் பெண்ணின் நட்புதனை அவமானமாக்கிவிடும் அவலமும் வந்து போகும். ஆண் பெண்ணின் நட்புதனை அவமானமாக்கிவிடும் அவலமும் வந்து போகும். மாண்பற்ற மனிதரையும் மலை மேலே ஏற்றிவிடும் மலிவான நட்பும் மீளும். வீண் நாளாய் வாழ் நாளை விரயமே ஆக்கிவிடும் விழலான நட்பும் சேரும். காண்கையில் புகழ் பாடி கடந்தபின் வசை பாடும் கபடான நட்பும் கூடும். சாயங்கள் பூசிப்பல் வேடங்கள் போட்டுள்ளம் சாய்ந்திட்ட நட்பும் பெற்றேன். காயத்தின் மருந்தாக கண்ணீரின் அணையாக கை நீண்ட நட்பும் பெற்றேன். நேயத்தின் குளிராகி நிலை மாறி நெருப்பாகி நின்றதொரு நட்பும் பெற்றேன். தீயாகிச் சுட்டாலும் திருநீராய் தொட்டாலும் தேடியே நட்பு கொள்வேன். நன்றி. சிறப்பு. போதும் போலதான் உங்களது பண்பாகவும் ஏனைய வடிவங்களாகவும் மிகவும் சிறப்பாக இருந்தது. நான் முழுவதுமே எழுதி கொள்ளும் மெய்வருத்தம் கொள்ளாது மேனுதலில் நிறைந்தார் என்று சொல்லி அந்த நட்பு போலியை பற்றி சொல்லியிருந்தீர்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இனத்தின் பேராலேயும் விடுதலையின் பேராலேயும் பொய்யாக சொல்லி இங்கே வாழுகின்றவர்களை சாடி இருந்தீர்கள். தேயாத நிலவாக தேன் கலந்து அருமையான கற்பனை. அதாவது நிலவை பற்றி பாடுகின்ற கவிஞர்கள் அது நிலவை இந்த வடிவத்தை தான் சொல்லுவோம். ஆனால் இது அந்த தேயாத நிலவாக இருக்க பற்றி ஒரு சிறப்பான ஒரு கற்பனை. மற்றது நட்பு என்ற காலம் இல்லை, அது எப்போதும் வரலாம் என்றது உருவத்தின் முதுமையிலும் உள்ளத்தில் உருவாகும் நட்பு என்று சொல்லி மிகவும் சிறப்பாக ஆண் பெண் நட்பை கொச்சைப்படுத்துவதை பற்றி எல்லாம் மிகவும் சிறப்பாக சொன்னீர்கள்.
வாழ்த்துக்கள். நன்றி நன்றி சொல்லுவதற்கு இருக்கிறது உங்கள் கவிதைக்கு. நன்றி. அது போதும். நன்றி பாவலகுமார குரு. தேசபாரதி ராஜலிங்கம் ஐயா, வாருங்கள், உங்களுடைய நட்பு காலம் பற்றிய கவிதை எடுத்துவார். ஏதோ எனக்கு இந்த தவறுகள் வந்தா அது மீள முடியாத தவறாதான் கிடக்கு. சொல்லுங்க ஐயா. எடுக்க முடியாமல் இருக்கிறதா உங்களுக்கு கவிதை? எடுக்க முடியாம இதுக்கு வாரம் பொறுப்பு. நீங்கள் எடுங்கள், நான் படிக்கிறேன் இந்த கவிதையை. சரி, நாங்கள் அலுவலுக்கு போகணும். இது தரவு பூச்ச கலிப்பாவை பற்றி, நட்பை பற்றி எழுதினது. ஏற்கனவே எழுதின கவிதை இன்று ஒன்று ரெண்டு கவிதை நான் இதுக்காக வேண்டி எழுதினான். உலகமதை வழிகாட்ட உருவெடுத்த வள்ளுவனார் திலகமாக எஞ்ஞான்றும் திகழுகின்ற திருக்குறளை பல கோடி மக்களெல்லாம் பயன்பெறவே தந்திட்டார். நலமாக இணைந்திருக்க நட்பினையும் மோதி வைத்தார். நட்பினது இலக்கணத்தை நயமாக எடுத்துரைத்தார். நட்பினது உண்மையதை உணர்த்தியது பாரத போர். நட்பிற்கு காலமுண்டா, நண்பர்கள் ஏற்பதுண்டா? நட்பிற்காய் உயிர் துறந்த நண்பர்கள் அநேகர் உண்டு. நட்பிற்கு காலமுண்டா, நண்பர்கள் ஏற்பதுண்டா? நட்பை போல் செய்வதற்கு நாணயத்தில் எவையுண்டு. நட்புக்காய் செயலாற்ற பாதுகாப்பு எவையுண்டு. அத்தனையும் புறம் தள்ளி அனைவருமே ஒன்றாக இத்தரையில் ஒருமனதாய் இணைந்திடுவார் நட்புக்காய். உடையதனை இழந்திட்ட உடம்பினது மானத்தை தடையின்றி விரைந்து வந்து சரி செய்யும் கையது போல் தடைகளெல்லாம் புறம் தள்ளி தமது நன்மை பாராது இடைவிடாது தொடர்பு. அகரமது எழுத்தினது அடிப்படையாம் என்றாரே முகத்தினிலே தோன்றுகின்ற முகமலர்ச்சி உண்மையல்ல. அகத்தினிலே ஊற்றெடுத்து அன்புடனே மலருவதே இகத்தினிலே நண்பராக இணைந்தோர்க்கு காலமுண்டோ? தன்னுதிரம் தந்தம்மை தரணியிலே வாழ வைத்தாள். கண்ணிமையை காப்பது போல் காலமெல்லாம் எமை காத்து உன்னதமாய் அனைத்தம்மை உறவு கொண்டு மகிழ்ந்திடுவாள். அன்னையவள் நட்புக்கும் அவனியிலேயே காலமுண்டோ? நன்றி. நன்றி நன்றி குரு. உங்களுடைய அந்த தரவு கொச்ச கலிப்பா சிறப்பான கருத்துக்களை வள்ளுவனை சொல்லாமல் நாங்கள் நட்பை பற்றி சொல்ல முடியாது. வள்ளுவனை அங்கே எடுத்து காட்டி அவன் வழிகாட்டிய அவன் காட்டிய உலகத்திலே நட்பை பற்றிய சிறப்பான கருத்துக்களை எடுத்து தந்தீர்கள். நட்புக்கும் காலம் உண்டா, நண்பர்கள் எதிர்ப்பதுண்டா? அதான், எந்த காலத்திலும் நட்பு வரலாம். எங்களுக்கு இளமை காலத்து நட்பு ஒரு வகையாக இருக்கும். பின்னர் பள்ளி காலத்து நட்பு, நாங்கள் தொழில் துறையிலே ஏற்படுகின்ற நட்புகள், பின்னர் பிற்காலத்தில் ஏற்படுகின்ற நட்புகள் என்றெல்லாம் அதுக்கு காலம் என்று இல்லை. ஒவ்வொரு காலத்திலேயும் அந்த நட்புகள் ஏற்பட்டு கொண்டிருப்பதும் அந்த நட்புகள் பிரிந்து போவதும் அல்லது இல்லாமல் போவதும் இருக்கின்றது. அந்த எல்லாற்றையும் எடுத்து காட்டினீர்கள். மற்றது தாயினுடைய அந்த அன்பு, அது அங்கே நட்போடு சேர்ந்த அன்பாக இருக்கும் பொழுது அது இன்னும் ஒரு கண்டிப்பான அன்பில்லாமல் கண்டிப்பும் இருக்க வேண்டும். அதே நேரத்திலே ஒரு தாயினுடைய அன்பு எப்பொழுதும் தந்தையின் அன்பை விட கொஞ்சம் வித்தியாசமானது. ஏனென்றால் அது அங்கே நட்பு அங்கே காணப்படும். அங்கே கண்டிப்பு தவிர அல்லது ஒரு ஒழுக்கம், அந்த ஒரு இறுக்கத்தை தவிர ஒரு நட்பான அன்பு இருக்கின்றது. அதை சிறப்பாக உங்களுடைய கவிதையிலே தந்திருந்தீர்கள். முகமலர்ச்சி, முகத்திலே நட்பை காட்டி அகத்திலே நட்பில்லை என்றால் அதிலே ஒரு பயணம் இல்லை என்பதையும் உங்களுடைய கவிதையிலே விளக்கி வைத்திருந்தீர்கள். அகம், மற்றது வள்ளுவர் சொன்ன அந்த உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கன் களைவதான் நட்பு என்றதற்கான அந்த ஆடை, அது ஒரு சிறந்த ஒரு அருமையான ஒரு கருத்து, வள்ளுவனுடைய கருத்து. அது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட், அதை சொல்லுவோம் இல்லையா? நாங்கள் எங்களுடைய இடையில இருந்து ஒரு உடை கலர்கிறது என்றால் எங்களை அறியாமலே கை போய் அங்கே சேர்க்கிறது. அது காலம் பார்த்து வருவதென்றல்ல, அது ஒரு 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 வினாடியினுடைய வினாடியிலே வருது. அந்த வினாடியிலே அப்ப அந்த நட்பு என்பது ஒரு உண்மையான நட்பு என்றால் ஒருவருக்கு உதவி செய்கின்ற பொழுது அப்படி இருக்க வேண்டும். அதுதான் சிறப்பான ஒரு அந்த திருக்குறள். அது என்றும் மறக்க முடியாத ஒரு குறள். அது
சிறப்பாகவே உங்களுடைய கவிதையிலே அவற்றையெல்லாம் எடுத்து தந்ததுக்கு வாழ்த்துகளும் பாராட்டுகளும் நன்றி. வாருங்கள் தேசபாரதி. வணக்கம். என்னுடைய நான் நேரம் எடுத்து உங்களை கஷ்டப்படுத்தியதை எண்ணி வருத்தப்படாமல் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஐயா, நீங்கள் பாருங்க. இது இந்த கவிதை தமிழோடு கொண்ட ஒரு நட்பு வைத்துத்தான் என்னால் எழுதப்பட்டது என்று எழுதப்பட்டது. ஒரு 3 விருத்தம் கலித்துறை என்ற வடிவத்திலே எழுதப்பட்டது. நாடி நட்பொடும் நயந்தொரு மணித்தமிழ் நயந்தோம், நயந்திட மணித்தமிழ் நயந்தோம், தேடி யாத்திடும் திரவிய குவியலே அடைந்தோம், கோடி குன்றமே குதித்திடும் வெண்கவே கொண்டோம், ஆடி பொந்தமிழ் அடைந்திட மகிழ்ந்திட ஆர்த்தோம், தோடு ஆர்த்தவள் சொல்லிய சொரு செம்பொருள் சிரித்தே. தமிழ் தந்த செம்பொருள் தோடு ஆர்த்தவள் சொல்லிய செம்பொருள் சிலிர்த்தே, ஆடுகின்றனள் அணித்தமிழ் வியப்படும் அளந்தே, ஏடு கொண்டவள் இயற்றிய மணித்தமிழ் எழுந்தே, வீடு தந்ததே வியாபகம், வீடு தந்ததே வியாபகம் வழங்கிய விருதே, காதல் பொங்குட கணப்பொழுதாகிலும் காதல் பொங்குட கணப்பொழுதென்னரும் காணார். தமிழோடு அந்த காதலை காணாதவர்கள் தீது என்றிட திருமொழி அழகின திரித்தோம், வேதம் கற்றிட புயல் மழை பயிரெல்லாம் பிடித்தோம், சாதம் ஊட்டிய தகுதியின் நிலந்தரும் நிலமொடும் வாழியவே. தமிழின் நிலமும் வாழ என்ற வாழ்த்தி மரபு கவிதையை உலகத்தில் பயிற்றுவித்து அதன் வெகுமதிய அதன் புகழை கொண்டு வரும் கவிஞர்களாகவும் தலைவர் ஆசான் குமரகுரு மற்றும் நண்பர்கள் எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. உங்கள் போன்ற வித்தகர்களாலும் கவிஞர் முதிர்ச்சியான ஒரு சிறந்த விருத்த கவி வித்தகரிடமிருந்து உங்கள் வாழ்த்துக்களை பெறுவதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. உங்கள் வாழ்த்துக்கு நன்றி ஐயா. என்றும் போல உங்களது இந்த வடிவமும் மிகவும் சிறப்பாக இருந்தது. எதுகை மோனையோடு காதல் சாதல் அந்த அப்படி என்று சொல்லி எல்லாமே ஒரு அழகாக இருந்தது. எனவே நாங்கள் உங்களோடு பயணிப்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. மீண்டும் கவிதை முற்றம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நன்றி. ஆமா, பாவலர் குமரகுரு அவர்கள் சொன்னது போல நீங்கள் எங்களுடன் இருப்பதும் உங்களிடமிருந்து எங்களுக்கு வாழ்த்துகளும் உங்களுடைய அந்த ஆசிகளும் எங்களுக்கு கிடைப்பது மிகவும் ஒரு வரமாக கருதுகிறோம். என்றால் பெரும் கவிஞர்கள் முதிர்ந்த கவிஞர்கள் இங்கே உள்ள மாணவர்களுக்கும் இளங்கவிஞர்களுக்கும் வழிகாட்டியாக அமைந்திருக்கிற நீங்கள் இங்கே எங்களோடு இணைந்து இந்த கவிதை முற்றத்தில் இணைந்து உங்களுடைய வாழ்த்துக்களையும் உங்களுடைய கவிதைகளையும் தந்து வழிகாட்டியமைக்கு மிக்க நன்றி. சிறப்பான கவிதை, சிறப்பான கலித்துறை வடிவத்திலே நீங்கள் 5 சீர்கள் கொண்ட ஒரு அடியிலே 5 சீர்கள் கொண்ட கலித்துறை வடிவத்திலே நீங்கள் அந்த கவிதை எழுதி இங்கே கொண்டு வந்து சிறப்பான சொல்லாட்சி, அந்த சொல்லாட்சி உங்களை சொல்ல தேவையில்லை, சிறப்பான சொல்லாட்சி கொண்ட நாடி நட்புடும் நயந்தொரு மணித்தமிழ் நயந்தோம், ஆடி பொந்தமிழ் அடைந்திட மகிழ்ந்தோம் என்று நல்ல எதுகை மூனைகள், சிறப்பான சொல்லாட்சி மிக்க அந்த கலித்துறை வடிவம் சிறப்பாகவே அமைந்திருந்தது. எல்லோரும் நட்புகளை பற்றி நாங்கள் பொதுவாகத்தான் கருது, நீங்கள் தமிழோடு நட்பு கொண்டு எழுதிய கவிதையாக இது பரிணமித்திருந்தது. ஒரு கொஞ்சம் வேறுபாடாக இருந்தது.
சிறப்பு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ஐயா. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். எங்களுடைய கவிதை முற்றம் 5 நிறைவுக்கு வருகிறது. இன்றைய கவிதை முற்றத்திலே சிறப்பு விருந்தினராக, சிறப்பு கவிஞராக எங்களுடன் இணைந்து இந்த கவிதை முற்றத்தை இதுகாரும் தனது அருமையான பின்னோட்டங்களை தந்து கவிஞர்களை ஊக்குவித்து இந்த கவிதை முற்றத்தை வழிநடத்திய அன்பு நண்பர் பாவலர் குமரகுரு அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பான பின்னூட்டங்களை தந்து இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக எடுத்து வந்ததற்கு மனமார்ந்த நன்றி. அத்துடன் சிறந்த வாழ்த்து கவிதையை இங்கே வழங்கி இந்த கவிதை முற்றத்தை ஆரம்பித்து வைத்த, தன்னுடைய வாழ்த்தோடு ஆரம்பித்து வைத்த பாவலர் சுகந்தி மார்க்கண்டு அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இங்கே தெரிவித்துக் கொண்டு, இந்த கவிதை முற்றத்திலே இன்றைக்கு இணைந்து கவிதைகள் தந்த, கவிதை விருந்து படைத்த கவிஞர் வாணிதாசன், கனடா வாணிதாசன், கவிஞர் திருமகள் ஸ்ரீ பத்மநாதன் பிரித்தானியா, கவிஞர் ஆதி தற்பரானந்தன் கனடா, கவிஞர் தேவகி விக்னேஸ்வரன் கனடா, கவிஞர் சசிகலா ஜீவன் கனடா, கவிஞர் மைதிலி தயாவரன் இலங்கை, பாவலர் விருத்துக்கவி வித்தகர் ராஜலிங்கம் கனடா, பாவலர் அம்பிகா வாசுதேவன் அமெரிக்கா, கவிஞர் பாவலர் மயில்வாகனன் முருகேசு கனடா, கவிஞர் கங்கா ஸ்டான்லி ஜெர்மனி, பாவலர் மதிபாஸ்கரன் கனடா, கவிஞர் தில்லைராணி கனடா, கவிஞர் ஹேமா சுஜந்த் கனடா, கவிஞர் பொன்னையா ராசா பிரான்ஸ் ஆகியோருக்கு எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து எங்கள் கவிதை முற்றத்தில் இணையுங்கள். இணைந்து உங்களுடைய கவிதைகளை எடுத்து வாருங்கள். உங்களுடைய பங்களிப்பால் இந்த கவிதை முற்றம் மேன்மேலும் சிறப்புறுகிறது என்பதை இந்த வேளையிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த இன்னொரு பணி எங்களுக்கு இருக்கிறது குமரகுரு, அது நீங்கள் செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு வந்த கவிஞர்களில் ஒருவரை, சிறப்பு கவிஞராக ஒருவரை நீங்கள் தெரிவு செய்யலாம். எல்லோரும் சிறப்பான கவிஞர்கள். நீங்கள் தெரிவு செய்தால் நல்லா இருக்கும். கொஞ்சம் என்னட்ட இருந்து இந்த முறை நீங்களும் கொஞ்சம் ஒரு உதவி செய்யுங்கள். ஏனென்றால் நான் தெரிவு செய்வது பெரிதும் சிறப்பாக இருப்ப ஒரு அநேகமாக இங்கே எல்லோரும் சிறப்பான கவிதைகள் தான் கொண்டு வருகிறார்கள். இது ஒரு ஊக்கம்தான். ஒரு சான்று கிடைக்கும் பொழுது அல்ல சிறப்பு ஒருவருக்கு இது சிறப்பாக தெரிவு செய்து விட்டார் என்றதற்காக மற்றவர்களுடைய கவிதைகள் சிறப்பில்லை என்ற பொருள் அல்ல. எல்லோருடைய கவிதைகள், இங்கே முதுபெரும் கவிஞர்கள் தேசபாரதி ஐயா போன்றவர்களுடைய கவிதைகளுக்கு நாங்கள் பரிசு கொடுப்பதனால் ஒவ்வொரு முறையும் அவருக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இது ஒரு ஊக்கம்தான். ஊக்கமாக கொடுப்பது. நீங்கள் ஒருவரை முடிந்தால் தேர்வு செய்தால் எனக்கு அது உதவியாக இருக்கும் என்று நம்புகின்றேன். பெரும் பணிதான். இது ஒரு சிக்கலான ஒரு பணி. எல்லாரும் சிறப்பாக தான் கவிதை எழுதினவர்கள். எல்லாம் சிறப்பான கவிதைகளாக இருந்தது. எல்லா கவிஞர்களும் முதிர்ச்சியான கவிஞர்கள். எனவே இந்த எனக்கு 3 பேரை சொல்லலாம் போல இருக்குது. ஆனால் அது நீங்கள் ஒரு ஆளை தெரியாலும் பரவாயில்லை. இப்ப ஹெங்கா ஸ்டான்லி ஜெர்மனில இருந்து படித்தவர். மற்றது மதிபாஸ்கரன் கணபதி பிள்ளை. மற்றது எங்களோட பிரான்ஸ்ல இருந்து படித்த பொன்னையா ராசா அவர்கள். இந்த 3 பேர்ல நீங்கள் ஒருவரை தெரியல. உண்மையில நானும் கங்கா ஸ்டான்லி அவர்களை போட்டுட்டு வைத்திருந்தேன். மற்றவர்களும் நீங்கள் சொன்னது போல உண்மையிலேயே சிறப்புக்குரியவர்கள் தான். ஆமா ஆமா. கங்கா ஸ்டான்லி அவர்கள் ஜெர்மனியிலிருந்து அவருடைய கவிதை, மற்றவர்களுடைய கவிதையும் அவர்கள் எல்லோரும் இருவரும் வெண்பாவை கொடுத்து வந்தவர்கள் தான். சிறப்பாக இருந்தது. இரண்டாவது வேறு கருத்துக்கு இடமில்லை. கங்கா ஸ்டான்லி அவர்களை நானும் குறித்து வைத்திருந்தேன் என்றால் அவருடைய கவிதை
மரபு கவிதையா புது கவிதையா என்ற அந்த மரபு கவிதை நீங்கள் என்சீர்வித்தம் என்ற மரபு கவிதை வடிவத்திலே இருந்தது. அதிலே பல விடயங்கள் கொஞ்சம் உவமை, உவமானங்கள், உவமேயங்கள், உருவக அணிகள் கொஞ்சம் அங்கே காணப்பட்டது. கருத்துக்களும் கொஞ்சம் சிறப்பான கருத்துக்களாக இருந்தது. என்ற வகையிலே நான் நினைக்கிறேன் கவிஞர் கங்கா ஸ்டான்லி அவர்கள் ஜெர்மனி கவிஞர், அவருக்கு இன்றைய இந்த கவிதை முற்றம் 5 சிறப்பு கவிஞராக அவரை நாங்கள் தேர்ந்தெடுப்போம். எல்லோருடைய ஒத்துழைப்போடும் எல்லோருடைய சம்மதத்தோடும் நாங்கள் அதை செய்வோம் என்று கூறி, நீங்கள் தெரிவு செய்த 3 பேருமே நல்ல நல்ல கவிஞர்கள் தான். எல்லோருடைய கவிதைகளும் சிறப்பாக இருந்தது. மிக கடுமையான பணி, ஒரு முக்கியம் இல்ல, மிக கடுமையான பணி. ஆனால் இதனால் மற்றவர்கள் மனம் தளரக்கூடாது. இது ஒருவருக்கு ஊக்கமாக செய்வதுதான். இன்னும் இது நாங்கள் தொடர்ந்து கொண்டு போவோம். தொடர்ந்து போகின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் அந்த வாய்ப்புகள் வரும். அது பங்கு பெற்ற சிறப்பிக்கப்பட சரியா வரும் என்று கூறி நாங்கள் இந்த கவிதை முற்றத்தை நிறைவு செய்வதற்கு முன்னர் நான் அடுத்த கவிதை முற்றம் நிகழ்வை பற்றிய அறிவித்தலை உங்களுக்கு தருகின்றேன். கவிதை முற்றம் 6 ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி 2வது ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். இதே நேரம் இதே இணைப்பிலே வரலாம். தலைப்பு வெண்பா முற்றத்துக்கு பொன்னினும் மேலென போற்று. பொன்னினும் மேலென போற்று என்பதை ஈற்றடியாக வைத்து நான் ஈற்றடியாக தருகின்றேன். ஆனால் நீங்கள் விரும்பினால் அதை ஈற்றடியாக வைக்கலாம், முதலடியாக வைக்கலாம். அதிலே இந்த இவைகளை நீங்கள் உங்களுக்குரிய அது சுதந்திரம். அதனை நீங்கள் ஈற்றடியாக வைத்து எழுதலாம் பெரும்பாலும், அல்லது விரும்பினால் இடையிலே முதலடியாக வைத்து எழுதலாம். அதிலே பிரச்சனை. கவிதை முற்றத்துக்கு உண்மை என்றும் உறங்குவதில்லை. சிலர் சொல்வார்கள் கடுமையான தலைப்பு கொடுக்கிறேன் என்று. கவிஞர்களுக்கு கொஞ்சம் சவாலாக தலைப்புகள் இருந்தால் அவர்களுடைய கவிதை சிந்தனையை தூண்டுவதாகவும் கவிதை ஆற்றலை தூண்டுவதாகவும் இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. ஆகவே இந்த தலைப்பை தந்திருக்கின்றேன். உண்மை என்றும் உறங்குவதில்லை. இந்த தலைப்பிலே நீங்கள் மரபு கவிதையோ புது கவிதையோ எடுத்து வரலாம். அடுத்த கவிதை முற்றம் 6வது கவிதை முற்றத்துக்கு என்று கூறிக்கொண்டு இன்றைக்கு இங்கே வந்து கவிதை விருந்து படைத்த இந்த கவிதை நிகழ்ச்சியை நடத்தி கொள்வதற்கு செய்வதற்கு உதவியாக இருந்த சிறப்பு விருந்தினர் குமரகுரு அவர்களுக்கும் சுகந்தி மார்க்கண்ட் அவர்களுக்கும் மற்றும் கவிஞர்களுக்கும் மீண்டும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.